தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டுக்கோட்டை பகுதியில் பல நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் இப்பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் கால்வாய்களை முறையாக பராமரிக்காததால் பல இடங்களில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டித் தீர்த்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தில் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் செங்கோட்டை, பண்பொழி, வடகரை, புளியரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டித் தீர்த்தது. பலத்த சூறைக்காற்று வீசியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடந்த 20 நாட்களுக்கு மேலாக கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் வெப்பம் நீங்கி குளிர்ந்த சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கரூர் மாநகராட்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பசுபதிபாளையம், காந்தி கிராமம், ராயனூர் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல்லில் இரவில் இடி மின்னலுடன் கூடிய பரவலான கனமழை வெளுத்து வாங்கியது. பேருந்து நிலையம், பாலகிருஷ்ணாபுரம், அஞ்சலி ரவுண்டானா, பில்லமநாயக்கன்பட்டி, ராஜகாப்பட்டி, தாமரைப்பாடி உள்ளிட்ட இடங்களில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கனமழை காரணமாக முக்கிய சாலைகளில் மழைநீர் வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மின்தடை ஏற்பட்டது. இந்த மழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகை மாவட்டத்தில் திட்டச்சேரி, திருமருகல், வேதாரண்யம், கீழ்வேளூர், வேளாங்கண்ணி, தலைஞாயிறு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் இடைவிடாமல் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் கடந்த சில நாட்களாகவே கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்தது. இந்த நிலையில் அதிகாலை முதல் கோயம்பேடு, வடபழனி, கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. மாநகரின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், குடவாசல் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் விடிய விடிய தொடர் மழை பெய்தது. அதிகபட்சமாக மன்னார்குடியில் 13 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. தொடர் மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கும்பகோணத்தில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருவதால் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கடந்த 5 நாட்களாக அவ்வப்போது மிதமான மழை பெய்து வரும் நிலையில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கும்பகோணம் பேருந்து நிலையத்தின் பெரும் பகுதி மழைநீர் மற்றும் கழிவு நீரால் சூழப்பட்டுள்ளது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நாகையில் பெய்த கோடை மழையால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. வேதாரண்யம் அருகே அகஸ்தியன்பள்ளி, கோவில் தாவு, கோடியக்காடு, கடினல் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் உப்பு பாத்திகளில் மழை நீர் தேங்கி குளம் போல மாறியிருக்கிறது. மழை தொடர வாய்ப்பு உள்ளதால் தொழிலாளர்கள் ஏற்கனவே உற்பத்தி செய்த உப்புகளை தார்ப்பாயால் மூடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியது. இதனையடுத்து விளைநிலத்தில் உள்ள மழை நீரை அகற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். விடிய அரசு மழைநீர் வடிகால் கால்வாய்களை அமைக்காததால் விளைநிலங்களில் மழைநீர் தேங்குவது வாடிக்கையாகி உள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.